வளர்ச்சி மாத்திரம் நின்று விடக்கூடாது. ஆமென். இப்போ நான் வாசித்தோமே கொலோசியர் 2:5 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இராணுவம் இருக்கிறது. கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இராணுவத்தை குறிப்பிடுகிறார். அந்த 2:5 2 வார்த்தை, ஒன்று ஒழுங்கு, ரெண்டாவது உறுதி. கொலோசியர் 2:5 வாசித்தோமே, அது பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன இருக்கு தெரியுங்களா? ஒழுங்கு, இன்னொன்று உறுதி. இந்த ஒழுங்கு என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை டாக்ஸிஸ். நமக்கு ஈஸியாக இருக்கும், டாக்ஸி கூட ஒரு எஸ் சேர்த்தீங்கன்னா அதுதான் தமிழ். அந்த ஒழுங்கு என்பதற்கு பயன்படுத்தின வார்த்தை டாக்ஸிஸ் என்றால், டாக்ஸிஸ் என்பது ரொம்ப அற்புதமான அர்த்தம். இராணுவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஒருத்தர் கமாண்டராக இருப்பார், ஒருத்தர் கேப்டனாக இருப்பார், ஒருத்தர் சோல்ஜராக இருப்பார். என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன ஒழுங்கோ அதில் அவங்க நிலைச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? இட் இஸ் அன் ஆர்மி. இன்னும் சொல்ல போனால் ஆர்மி ஆஃப் காட், கர்த்தருடைய சேனை. அந்த கர்த்தருடைய சேனையில் என்ன இருக்குது? தேர் மஸ்ட் பி அன் ஆர்டர். ஒரு ஒழுங்கு இருக்கணும். என்ன ஒழுங்கு இருக்கணும்? எனக்கு என்ன பொறுப்போ அதை நான் செய்யணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க ஷூவை மாட்டிட்டு நான் நடக்கக்கூடாது. யோசித்து பாருங்க, தாவீதுக்கு சவுல் ஷூவை மாட்டினாங்கல்ல, அவன் நடந்து பார்த்தா செட் ஆகாடியா, இது நமக்கு இது பழக்கம் மேலே கலத்தி போட்டான் பாருங்களேன். அப்படின்னா டோன்ட் ஸ்டெப் இன்டு another one ஷூ. இன்னொருத்தன் ஷூக்குள்ளே காலை போட்டு நடக்காதீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த குழந்தைங்க இருக்குது தெரியுங்களா, அவன் நடக்க ஆரம்பித்த உடனே தாத்தா சிறப்ப மாட்டி நடப்பான், பார்த்துருக்கீங்களா? அவன் தடிக்கு கீழே விடுவானே தவிர அவன் போய் சேர மாட்டான். ஒரு நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். there must be an order. ஒரு இராணுவம் என்றால் முதல்ல என்ன இருக்கணும்? ஒழுங்குன்னு போட்டிருக்கு இல்லையா? இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ரதம் ஓட்டுறவங்க இருக்காங்க, குதிரை படை இருக்குது, காலால் படை இருக்குது, கவன் வீசுறவங்க இருக்காங்க, அது வாழ் எல்லாம் பைபிளில் இருக்குது எல்லாமே. என்ன செய்யணும்? ரதம் ஓட்டுறவர் ரதத்தை ஓட்டி தான் யுத்தம் பண்ணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது? நான் குதிரை மேலே இருக்காருன்னா கீழே விழுந்து தொலைச்சிருவேன். நீ நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒழுங்கு, ரெண்டாவது உறுதி இருக்கு தெரியுங்களா? ரெண்டுமே இராணுவத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை, இராணுவத்தை குறிக்கிற வார்த்தை. ஒழுங்கு என்பது என்ன? ஒரு இராணுவத்தில் கேப்டன் நமக்கு தெரியும். எபிரேயர் 2:9 இயேசு நம்முடைய ரட்சிப்பின் அதிபதினு போட்டிருக்கு தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பினுடைய கேப்டன் அவர் தான். அப்படின்னா ஆண்டவர் இயேசு நம்ம கேப்டன் என்றால் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா? சபையில் ஒரு ஒழுங்கு இருக்குது. என்னுடைய இடம் என்னவோ அதைத்தான் நான் செய்யணும். உங்களை நான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப நினைப்பூட்டுகிறேன். நான் ஒரு கேத்தலிக் குடும்பத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் 34 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ ஒரு சபைக்கு போனேன், தாம்பரத்தில் பிலடெல்பியான்னு ஒரு சபை இருக்குது, அங்கே போனேன். இன்றைக்கு வரைக்கும் அதில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் விசுவாசியாகவே இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய இடம் விசுவாசி தான். நாங்கள் இப்போ என்ன பண்ணக்கூடாது? கேப்டன் வேலையை செய்யக்கூடாது. ஒரு விசுவாசி எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருக்கிறேன். ஏன்னா அதுதான் ஒழுங்கு. எனக்கு ஒரு போடுகள் இருக்கா, என்னோட யாருக்குறை 16 வயது சின்னவங்க தான். ஆனால் அந்த கேப்டனுக்கள் அடங்கியிருந்து தான் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியான என்ன இருக்கணும்? there must be an order. ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். எந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு சபையில் கொடுத்தாரோ அதை செய்தால் நம்ம சரியான தேவனுடைய சேனையில் இருக்கிறோம். ரெண்டாவதாக உறுதியின் போட்டுக்கு தெரியுங்களா? ஸ்டீரியோமா என்ற ஒரு அற்புதமான கிரேக்க வார்த்தை. ஸ்டீரியோமா என்ற அர்த்தம் என்ன தெரியுங்களா? யாரை நம்மை பின்பற்றுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவர்களை உறுதியாக பின்பற்ற வேண்டும். அந்த உறுதி என்று தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? உதாரணமாக உங்களுக்கு தெரிந்தது, நகோமியை ரூத் பின்பற்றி வராங்களா? அந்த அம்மா என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க அவளை கலத்தி விடுறதுக்கு. ஆனால் அவள் சொன்னான், மரணமை தவிர வேறு ஒன்றும் உன்னை என்னை பிரிக்க முடியாதுனாங்கல்ல. அப்படின்னா தேவனுடைய சேனை என்றால் சபை என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் யாரை பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறாருன்னு சொல்லப்போனால், நம்ம ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்க யாரை சபையில் வச்சிருக்கிறாரோ அவர் என்ன செய்யணும்? உறுதியாக பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒன்று, எலியாவை எலிசா பின்பற்றுறாருல. எங்கே இரு? கில்கால் இரு, நீ எங்கே இரு? யோர்தான்ல இரு, நீ எங்கே இரு? பெத்தேல் இரு, எல்லாம் சொன்னாரு. விடமாட்டேன், நீ எங்கே போறீங்களோ அங்கே நானும் வருவேன். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் சொன்னார், என்னை பின்பற்றிவான்னு கூப்பிட்டார். எலியா சொன்னார், நான் போய் எங்கள் அப்பா அம்மாட்ட என்ன பண்ணுறேன்? அவர்களை விடை பெற்று கொண்டு வருகிறேன். ஆண்டவர் இயேசு அனுமதிக்கல, அப்படி கேட்டவனே என் பின்னாடி வாப்பான்ட்டார் லூக்கா 9:10. ஆனால் எலிசாவை நீ போய் திரும்பி வான்னா அவர் போயிட்டு வந்தார். என்ன? அந்த ஆரம்ப உறுதி. நான் போய் தகப்பந்தாயை முத்தமிட்டு விட்டு திரும்பி நான் வருகிறேன்னு சொன்னான். வந்தான் தெரியுங்களா?
அப்புறம் எலியாவே அவரை கழட்டி விட முயற்சி பண்ணாலும் முடியலை பாருங்களேன். ஏன் தெரியுங்களா? யாரை பின்பற்றும்படி கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அவரை உறுதியாக பின்பற்றான் பாருங்களேன். அது இராணுவத்தினுடைய தன்மை. அப்படியானால் முதலாக நீங்கள் தான் யார் தெரியுங்களா? we are the soldiers of the army of God. கர்த்தருடைய சேனையின் ஒரு போர் வீரன். ரெண்டு தான். ஒன்று என்ன? ஒழுங்கு இருக்கணும். ரெண்டாவது உறுதி. இது 5ஆம் வசனத்தில். 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் 3 கருத்துக்கள் இருக்குது வளர்ச்சிக்கு. ஒன்று என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்குள் வேர் கொண்டுன்னு போட்டிருப்பாருங்களேன். கர்த்தம் என்ன? இன் ஹிம். அவருக்குள்ள என்ன செய்யணும்? வேர் கொள்ள வேண்டும். எது வேர் கொள்ளும்? மரம் தான் வேர் கொள்ளும். அப்படி நீங்கள் தான் யாரு? we are the tree. ஒன்று we are the army of God. ரெண்டாவது நீங்கள் தான் கர்த்தருடைய விருட்சம், மரம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா we are the building of God. அவர் மேல் கட்டப்பட்டுன்னு போட்டிருப்பாருங்களேன். என்ன ஆகிடும் தெரியுங்களா? நாம் ஒரு கட்டிடமாக மாறுகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் நானும் ஒரு புனித பயணத்தில் இருக்கிறோம். நீங்கள் தான் யாரு? அவருக்குள் நடந்து கொள்வதற்கு. அந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வளர்ச்சியின் 3 அடையாளங்கள். ஒன்று ஒரு மரம், அடுத்தது ஒரு கட்டிடம், மூன்றாவது ஒரு பரலோகத்தை நோக்கி போகிற ஒரு பயணி. ஆங்கிலத்தில் பில்கிரிம் என்ற வார்த்தை. பிள்ளைங்கள்லாம் போகிறாங்களே, ஜெருசலேம் போகிறாங்க, நீ பார்த்தீங்கன்னா மெக்கா மதீனா போகிறாங்க. ரொம்ப கிட்ட பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்காவது நடந்து போவாங்க ஆளுங்க, சரியா? இல்லை மேல்மருவத்தூருக்கு நடந்து போகிறாங்க ஆளுங்க. இதெல்லாம் என்ன? ஒரு புனித பயணம் மேற்கொண்டாருங்களா? நீங்களும் நானும் யாருன்னா we are the pilgrim. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்றால் அவங்களுக்கு 3 அடையாளங்கள். ஒன்று என்ன? இன் ஹிம், ஆன் ஹிம், வித் ஹிம். சரியா? ஒன்று அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் ஒரு மரம். அடுத்தது என்ன? அவர் மேல் கட்டப்பட வேண்டும். நீங்கள் நானும் ஒரு ஆவிக்குரிய மாளிகை. அடுத்தது என்ன? அவருக்குள் நடந்து போட்டு தெரியுங்களா? அவரோடு நடக்கிறோம் என்றால் அவர் எங்கே நடப்பார்? அவர் ஒவ்வொரு அடியும் பரலோகத்தை நோக்கி வைத்தார் ஆண்டவர் இயேசு. அப்படி ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி வைத்தார்? ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போதும் இட் இஸ் டுவர்ட்ஸ் ஹெவன். பரலோகத்தில் நடக்கிற அந்த அனுபவத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். சரியா? 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 அனுபவங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் போதிக்கப்பட்டபடியேன்னு போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? we are the students. நாம் யாரு? மாணவர்கள். அவரால் போதிக்கப்படுகிறோம். அடுத்தது பெருகுவீர்களாக போட்டு தெரியுங்களா? இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் a river, ஒரு நதி. அந்த பெருகுவீர்கள் என்பது நதி பெருகு தெரியுங்களா? பார்த்துருப்பீங்க. தலைக்காவேரி பார்த்துருக்கீங்களா? யாராவது தலைக்காவேரி புறப்படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சாதாரண ஒரு ஊற்று, அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்கும். அங்கேருந்து தண்ணீர் புறப்படுகிறது. இங்கே வந்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆறு. ஸோ அதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் பெருகுவீர்களாக என்றால் வேதத்தின்படி பார்த்தா இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் a river. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய 6 அடையாளங்கள் அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 அந்த 3 வசனங்களில் திரும்ப சொல்லுகிறேன். ஆமை. நீங்கள் நான் யாரு? கர்த்தருடைய சேனை. அடுத்தது என்ன? நீங்கள் நானும் கர்த்தருக்குள் வேறு கொள்ளுகிற மரம். மூன்றாவதாக நீங்கள் நானும் கர்த்தர் மேல் கட்டப்படுகிற ஆவிக்குரிய மாளிகை. 4வது நீங்கள் நானும் இயேசுவோடு கூட உன்னதத்தில் நடக்கிற ஒரு பரலோக பயணி. 5வதாக என்ன கவனிக்கிறோம்? நாம் அவரால் போதிக்கப்படுகிறோம். யார் நம்ம? he is the master and we are the student. நாம் யார்? மாணவர்கள். அடுத்து ஒன்று போட்டிருக்குது, அவருக்குள் என்ன பண்ண விசுவாசத்தில் பெருக வேண்டும் போட்டிருப்பாருங்களேன். எதை போல நம்முடைய தொடக்கம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூரணம். நம்முடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீபிள், ரொம்ப மைல்டு, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆனால் முடியும் போது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய மாற்றம் வருது இல்லையா? பெருகுதல். சரியா? இந்த 6ஐயும் சொல்லணும்னா குறைஞ்ச ஒரு 6 நாள் வேணும். சரியா? ஹலோ, அதாவது அடுத்த சண்டே வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருக்கணும் அப்படின்னா இந்த 6ஐயும் பேச முடியும். ஆனால் நமக்கு நேரம் கொஞ்சம். நான் என்ன பண்ணுறேன், அது ஒரே ஒரு வார்த்தையை சுட்டி காட்டுகிறேன். அந்த 4வது அனுபவம் சொன்னதுங்களா? நாம் யார்? ஒரு பரலோக பயணி. நாம் என்ன பண்ணுறோம்? we are marching towards Zion. அந்த சியோனை நோக்கி நாம் என்ன பண்ணுறோம்? கடந்து போயிட்டு இருக்கிறோமே. சியோனை நோக்கி கடந்து போகிற வேண்டிய அனுபவங்கள் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த பரதேசிகள், நம்ம பரதேசி தான் ஆக்சுவலாக, வேறு தேசத்துக்கு சொந்தக்காரர்கள். நம்ம ஊரில் பரதேசின்னு நமக்கு கோபம் வந்துடும். பண்டாரம் பரதேசின்னு அர்த்தம். சரியா? ஏண்டா பரதேசி பயிலன்னு சொன்னால் கோபமே வந்துடும். ஆனால் வேதம் நம்ம யாருன்னு போட்டிருக்குது? சாதாரண பரதேசி இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி, ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ண பரதேசி.
ஒரு முறை நான் காலையில் ஒருவரை பார்க்க வேண்டியிருந்தது. ரொம்ப சீக்கிரமாக போகணும். வீடு பக்கத்தில், வண்டி எடுத்து போனால் ரொம்ப தூரம் போகணும். ஆனால் இப்போ நடந்து போனால் ஈஸியாக போயிடலாம். நடந்து போயிட்டுருக்கிறேன். காலையில் இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு பஸ் எல்லாம் நிறைய போகுது தெரியுங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு காலைல 6:30 மணி 7 மணிக்கெலாம் போயிட்டுருப்பாங்க. அப்படி ஒரு பஸ்ஸு தூரத்தில் வருது. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிற்கிறேன் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. அது பஸ்ஸு தூரத்தில் வருது. சரி, பஸ் போகட்டும் வெயிட் பண்ணேன். அண்டு போனால் அடுத்த பின்னாடி இன்னொரு பஸ் வருது. ரொம்ப நேரம் நின்று ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும்ல. அந்த இடத்துக்கு வந்து சொன்னேன், சரி இப்போ கிராஸ் பண்ணணும். பார்த்தா தூரத்தில் இன்னொரு காலேஜ் பஸ் வருது. ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நமக்கு ஒரு கொழுப்பு என்னென்னா, கடகடன் பாஸ் மாட்டோம். அந்த பஸ் எந்த ஸ்பீடு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடப்போம். பார்த்துருக்கீங்களா? உடனே அப்படி பட்டுன்னு போக மாட்டோம். அப்படி அது எப்படி வருதோ, எவ்வளோ தூரம் அதை கால்குலேட் பண்ணி அந்த வெலாசிட்டியில் தான் நடப்போம். அப்படி நடப்போம்ல. எனக்கும் அந்த கொழுப்பு. நான் மெதுவாக நடந்தால் அங்கே தானே வருது. ரோடை அப்படி கிராஸ் பண்ணால் பஸ்ஸுக்கு அந்த பக்கத்தில் ஒருத்தர் சைக்கிளில் வந்துட்டு இருக்காரு. அது இங்கேருந்து பார்த்தா தெரியல. நான் வேற கால்குலேட் பண்ணி அப்படியே ரோடை கிராஸ் பண்ணேன். அவன் வந்து டம்மால் இடித்தான். பஸ்ஸுக்கு அந்த பக்கம் வராரு, இடிச்சிட்டாரு. இடித்த உடனே எனக்கு பயங்கரமான கோபம். சும்மா நம்ம பஸ்ஸை பார்த்து வந்தால் இவன் அந்த பக்கம் எனக்கு தெரியாது, நான் வந்தது அவருக்கும் தெரியாது. அவர் இடித்த உடனே எனக்கு கோபம் வந்தது. அவனை பார்த்தா, ஏன்டா பரதேசி பயலை பார்த்து வரக்கூடாதுன்னு அவன் திட்டுறான். சரியா? எனக்கா கோபம். அவன் இடிச்சிட்டு என்ன பண்ணா, டே பரதேசி பயலை பார்த்து வரக்கூடாதான்னு பாருங்களேன். எனக்கு கோபம். நான் பதில் சொல்லதுக்குள்ள அவன் சைக்கிளில் போயிட்டாள். நமக்கு தான் என் உள்ளம் தேவன்பால். இப்போ வெறுப்பில் பொங்கி ஒழியும் இல்லை. நமக்கு எப்போவுமே தேவன் பொங்குனா பிரச்சனை இல்லை. அப்பப்போ வெறுப்பு, கோபம், ஆத்திரம்லாம் பொறாமெல்லாம் பொங்கி வரும்ல. எனக்கு கோபம், பயங்கர கோபம். காலையில் போய் பரதேசி திட்டான அந்த பாவிப்பேன். அவன் போயிட்டான். அப்புறம் நான் போன வேலை முடிஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தேன். என் மனு சமாதானம் இல்லை. காலையில் போய் பரதேசி திட்டானே. சரி, பைபிள் படிக்கலாம். பைபிளை திறந்தா 1 பேதுரு 1:2 தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்னு போட்டிருக்கு. அப்போ தான் நினச்சேன், அவன் கரெக்டாக தான்டா நம்மளை சொல்லியிருக்கிறான். அவன் நான் சாதாரண பரதேசி, நம்ம செலக்டட் பரதேசி. கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பரதேசி என்றால் தெரியும், வேற தேசத்துக்கு சொந்தக்காரன். சுதேசி என்றால் சுய தேசத்துக்கு சொந்தக்காரன். பரதேசி என்ன, பர என்றால் வேற, பரஸ்திரீ, பரலோகம். அதே போல இது என்ன, பரதேசி என்றால், தேசி என்றால் ஒரு தேசத்தை சார்ந்தவன். இவன் யாரு? வேற தேசத்துக்கு சொந்தக்காரன். நாம கொஞ்ச நாள் அயனாவரத்தில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அயனாவரம் நம்முடைய இடம் அல்ல, தாம்பரம் நம்முடைய இடம் அல்ல, சென்னை நம்முடைய இடம் அல்ல. நம்ம வேற ஒரு ஆளுங்க கொஞ்ச நாள் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். சரி, அப்படி என்ன இருக்கணும்? நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறோம் என்றால் நமக்கு எப்போதுமே இருக்கணும், இந்த உலகம் எனக்கு சாஸ்வதம் அல்ல. நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? என்னுடைய தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன வேண்டும்? இந்த மனோபாவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்றைக்கும் இருந்தால் நீங்கள் வளர்வீர்கள், நான் வளர்வேன், நாம் வளர்வோம். சரியா? இந்த பரதேசியை பற்றி நான் உங்களுக்கு எபிரேயர் 11:2 7 குறிப்புகளை சொல்லுகிறேன். முதல்ல சொல்லிடுறேன் 7ஐயும். ஏன்னா 7ஐயும் விளக்கி சொல்ல நேரம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றேன், நான் விளக்கி சொல்ல நேரம் இருந்தால் பின்னாடி விளக்கி சொல்லுகிறேன். ஆனால் முதல்ல அந்த 7 கருத்துக்களையும் சுட்டி காட்டுகிறேன். எபிரேயர் 11:8 பார்த்தீங்கன்னா, பரதேசி என்பவன் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவன். obeyed the call. உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை நீங்கள் நான் என்ன செய்யணும்? அதற்கு கீழ்ப்படுகின்றவர்கள் தான் பரலோகத்துக்கு போகிற ஆளு. நம்ம எங்கே போகிறோம்? ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடைத்தாலும் சரிதான், இது நமக்கு நிரந்தரம் அல்ல, இது நமக்கு சாஸ்வதம் அல்ல. கர்த்தர் எத்தனை மேன்மைகளை கொடுத்தாலும் ஒரு நாள் இங்கே போட்டு தான் போக போகிறோம். எதையும் கொண்டு போக முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கே லட்சங்களை தாண்டி போகுது. 3 லட்சம் 4 லட்சம் பைக்கு. காரு கேட்டிங்கன்னா கோடியை தாண்டி போகுது. ஆனால் சாகும்போது எந்த காரையும் யாரும் கொண்டு போக முடியாது. 3 லட்சம் ரூபாயில் 5 லட்சம் ரூபா கார் வாங்கினாலும் சரிதான். இவர் அடக்கம் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி காரை போட்டு அடக்கம் பண்ணுவாங்களா? கலர தோட்டத்துக்குள்ளே காரை விட மாட்டாங்க. கவனித்துக் கொள்ளுங்க. அப்படின்னா கர்த்தர் என்ன கொடுத்தாலும், நீங்கள் நானும் ஜெபத்தினாலே கர்த்தருடைய கிருபையினாலே எதை பெற்றாலும் சரிதான். எதை கொண்டு போக முடியாது? எந்த பொருளையும் கொண்டு போக முடியாது. நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும். வெளிப்பாடு 14:13 பார்த்தீங்கன்னா, அவர்கள் கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அப்படின்னா எது வராது? உலகத்தை நாம் அனுபவிக்கிற எந்த பொருளும் நமக்கு வராது. அப்படின்னா முதல்ல என்ன வேண்டும்? நீங்கள் நானும் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் முதல் அவசியமானது என்ன? எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது.
ஐ எம் a called person. சொல்ல போனால் ஐ எம் செலக்டட் அண்ட் கால்டு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அழைத்து தெரிந்து கொள்வார்கள். ஒரு வேலை இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் இன்டர்வியூ கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது கால்டு அண்ட் எலெக்டட். ஆனால் வேதம் அப்படி இல்லை, எலெக்டட் அண்ட் கால். முதல்ல என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொண்டு தான் அழைப்பார். சில இன்டர்வியூக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாலிப பிள்ளைங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஒரு ஜாபுக்கு 100 பேர் வந்திருப்பாங்க. எல்லாம் அவன் வயிற்றில் தண்ணி இல்லாமல் பயந்துட்டு உட்காந்துருப்பான். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தெனாவட்டம் நடப்பான். பார்த்துருக்கீங்களா? வந்ததில் 100 பேரில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி காலை தூக்கி விடுவான், அப்படி போவான், இல்லை பேசுவான், உள்ளே போவான், வருவான். அப்போ நமக்கு தெரியும், இவருக்கு வேண்டியவர் உள்ள ஒருத்தர் இருக்கார். வேண்டிய ஒருத்தர் உள்ளே இருந்தால் இவருக்கு ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டாருன்னா ஒரு தெனாவட்டாக தான் நிற்பான். நமக்கு என்ன ஆகும், கிடைக்குமோ கிடைக்காது பயந்துட்டு இருப்போம். தெரியுங்களா? கவனித்துக் கொள்ளுங்கள், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு கூப்பிட்டு தெரிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொண்டு தான் கூப்பிட்டுருக்காரு. இப்போ என்ன வேண்டும், we have to obey for it. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இவரே 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கவனிச்சிங்களா? ஒரு பரலோகத்தை நோக்கி போகிற ஒரு கதிரை பிள்ளையின் அனுபவம் என்னமா இருக்கு தெரியுங்களா? எங்க போறோம் ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும் எங்க போறோம். ஆபிரகாமுக்கு எங்கே போறோம்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு என்ன தெரியும், நம்ம எங்கே போகிறோம்னு தெரியுமே. போகிற இடம் தெரியாமலே அவ்வளோ தூரம் கீழ்ப்படிஞ்சு போனார்னா போகிற இடம் தெரிஞ்சு நாம் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு போகணும். அவள் முதல்ல என்ன வேண்டும், உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அதுக்கு we have to obey, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா never settle, எந்த ஒரு இடத்திலும் தரித்து நின்று விடாதீர்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவன் என்ன பண்ணானா, கூடாரங்களிலே குடியிருந்தான் போட்டு தெரியுங்களா? ஏன்? அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், he never settled anywhere. என்ன பண்ணானா, கூடாரங்களில் வசித்து வந்தான. யாரோடு? அவனோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு இருக்கிறான், அவன் பிள்ளை யாக்கோபு இருக்கிறான். ஆனாலும் என்ன பண்றான் தெரியுங்களா, ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கவில்லை. அவன் என்ன பண்றான், இஸ் கீப் ஆன் மூவிங். அவன் என்ன செய்கிறான், எதுவும் உலகத்தில் அவனை பிடித்து வைக்க முடியாது. அவன் தான் பரலோகத்தை நோக்கி போகிற ஆளு. அவன் பரதேசியா என்ன பண்ணானா, வாக்குத்தத்தம் பண்ண தேசம், அந்த தேசம் யாருக்கு, ஆபிரகாமுக்கு தான், அவன் பிள்ளை ஈசாக்கு தான், அவன் பையன் யாக்கோபுக்கு தான். ஆனால் அந்த தேசத்தில் எப்படி இருந்தானா, அவன் உறுதியாக ஒரு இடத்துல இருக்க பாருங்களேன், கூடாரத்தில் வசித்தான் போட்டிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன, he never settled anywhere. ஏன்னா நான் எங்கே போகிறேன், அங்கே போயிட்டு இருக்கிறேன்ப்பா. நான் யார், ஒரு வழிப்பயணி. இன்னைக்கு எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் அங்கே இருப்பேன், அடுத்தது அங்கே போவேன். ஐ ஆம் க்ரோயிங், நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே என்ன செய்ய மாட்டேன், எதிலும் நான் நிலைத்து நின்று விட மாட்டேன். என்ன பண்ணுவேன், என் நோக்கம் ஒன்று தான், அங்கே நோக்கி போயிட்டு இருப்பேன். மூன்றாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் உலகத்துக்குரியதை பார்க்குறவங்கள உன்னதத்துக்குரியதை பார்க்குறவங்க. லுக்கிங் ஃபார் எட்டர்னிட்டி. வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கவனிச்சீங்களா? அவன் எதுக்கு காத்திருக்கிறான், லுக்கிங் ஃபார் எட்டர்னிட்டி, நித்தியத்துக்காக காத்திருந்தான். உங்களுக்கு தெரியும், என்னதான் ஸ்ட்ராங்காக வீடு கட்டினாலும் ஒரு எத்தனை வருஷத்துக்கு, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அப்புறம் டிப்ரிஷியேஷன் வர வர என்ன ஆகும், வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம், அட போங்க டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக கட்டுங்க. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் பழைய வீடை புதுப்பித்தால் அதுக்கு பேர் புது வீடு இல்லை, புதுப்பிக்கப்பட்ட வீடு தான், ரெனிவேட்டட் ஹவுஸ் தான், நாட் நியூ ஹவுஸ். என்ன செய்யணும், கழுதையை உடச்சி தள்ளியா புதுசாக ஒன்று கட்டு. கவனித்துக் கொள்ளுங்கள். இவன் யார் தெரியுங்களா, மிக அவசியமானவன். உலகத்தை நோக்கி பார்க்கல, உன்னதத்தை நோக்கி பார்க்கலாம் பாருங்களேன். லுக்கிங் ஃபார் எட்டர்னிட்டி. மூன்றாவது, ஒரு பரலோக பயணி என்றால் அவன்கிட்ட என்ன இருக்கும் தெரியுங்களா, அவன் நோக்கம் எப்போ எதை பற்றி இருக்கும், பரலோகத்தை நோக்கியே இருக்கும். உலகத்து காரியங்கள் வாழும்போது நமக்கு தேவை. மத்தேயு 6:32 வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பது உங்கள் பரமபிதா அவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் வாட்ஸ் அவர் நீட். நம்ம தேவை என்னன்னு நம்ம அப்பாவுக்கு தெரியும். ஆனால் நம்ம கவனம் எங்கே இருக்கணும், முதலாவது தூரத்தில் பார்க்குறாங்க பாருங்களேன், தட் இஸ் விஷன்.
உன்னை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க எதை வசனத்தின்படி தூரத்தில் பார்க்குறீங்களோ அதை ஒரு நாள் கிட்ட கண்டிப்பா பார்ப்பீங்க. தட் இஸ் விஷன். அந்த தரிசனத்தின் மேன்மை அதுதான். தூரத்தில் ஒன்றை பார்க்குறீங்க, ஒரு நாள் கண்டிப்பாக கிட்ட பார்ப்பீங்க. சரியா? நான் நேரம் வந்தால் விளக்கி சொல்லுகிறேன் பின்னாடி. 5ஆவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இது 13ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். கவனிச்சிங்களா? அவங்க ஒன்றும் கையில கிடைக்கல. என்ன பண்றாங்க? they died in faith. பரலோகத்துக்கு போறவனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது, இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனா ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கிடைக்கலன்னா போனா போட்டோம், ஈசாக்கு கிடைக்கும். ஈசாக்கு இல்லைன்னா யாக்கோபு கதை கொடுத்தார்ல, 430 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டு வந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல. அப்படியான என்ன வேண்டும்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அதை நம்ம அடையாவிட்டாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. we will die in faith. விசுவாசத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? மரிக்க முடியும். சரியா? 6ஆவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 15ஆம் வசனம். never turn back. ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? திரும்பி பார்க்கிற வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது. வாசிக்க தம்பி. தாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. என்ன கிடைச்சிருக்கும்? கவனித்துக் கொள்ளுங்கள். ஊர் 2 இடத்துல இருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அங்கிருந்து புறப்பட்டு எங்க வராரு? அவர் கானானுக்கு வரணும். நேர வர முடியாது. சீரியா போய் அங்கிருந்து பாபிலோன்ல இருந்து சீரியா தான் போகணும், டமாஸ்கஸ் போகணும். அங்கிருந்து திருப்பி தான் சீகேம் வர வேண்டும், இஸ்ரவேல் வரணும். ஏறக்குறைய 1100 மைல் அந்த தூரம். இந்த 1100 மைல அவர்கள் கடந்து வர வேண்டுமானால் அதிகபட்சம் 55 நாள் தான் ஆகும். ஒரு யூதனுடைய ஒரு நாள் பயணம் என்பது 20 மைல். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 1100 பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் ஆகும்? குறைந்தது 55 நாளில் ஈஸியாக வந்திருக்கலாம் அவங்க. இன்னும் சொல்ல போனால் 2 மாதங்கள் போடும். அதைதான் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவங்களுக்கு சமயம் கிடைச்சிருக்குமே. அவங்க அதை செய்யவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? பரலோகத்துக்கு போறவனுக்கு 6வது அனுபவம் என்ன? ஒரு காலம் திரும்பி பார்க்கிற அனுபவம் இல்லை. நோ டேர்னிங் பேக். உன்னை விட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் யாரை திரும்பி பார்ப்பானே? 7ஆவதாக கடைசியாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 16ஆம் வசனம். 16. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். longed for better things. மேலானவைகளுக்கு. நம்ம பாடும்போது பாடினாங்க, அருமையான தம்பி அந்த ஆராதனை நடத்தும் போது அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, மேலானதை தேடுவது. சரியா? என்ன பண்ணா? they longed for better things. அது மேலானவைகளை அவர்கள் தேடினார்கள். தாழ்வானது கீழானது நிறைய கிடக்குது. யோசித்து பாருங்களேன். ஒரு பழம் வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் தோல் கருத்து இருந்தா வாங்குவோமா? ஹலோ, வாழைப்பழம் வாங்க போறீங்கன்னா ஒரு இது இருந்ததுன்னா கீழே உள்ள பார்த்தோன்னா கருப்பாக இருக்கும்ல, திரும்பி பார்க்குறோம்ல. சரியா? அவ்வளவு எண்ணத்துக்கு. ஒரு ஹார்லிக்ஸ் வாங்க போறீங்க, இல்லைன்னா ஒரு இந்த டின்ல அடைச்சி இருக்கு தெரியுங்களா, அந்த ஒரு குழந்தைக்குள்ள பால் பவுடர் வாங்க போறீங்கன்னா உள்ள பால் பவுடர் இருக்குது, மேலே டப்பா இருக்குல்ல, அது கொஞ்சம் நசுங்கி இருந்தால் வாங்குவீங்களா? அது நசுங்கினா உள்ள ஒன்றும் கெட்டு போகாது. ஆமாவா இல்லையா? ஒரு பைக் வாங்க போறீங்க, லேசாக கொஞ்சம் டென்டாக இருந்தால் வாங்கிடுவீங்களா? வேற வண்டி கூடியா, புதுசு கூடு. நம்ம வாங்கும்போது மொத்த வண்டியும் டென்ட் ஆகும், அப்புறம் வேற இருக்கு. ஆனால் நம்ம வாங்கும்போது எந்த அப்பழுக்கு இல்லாமல் வாங்கணும்னு நினைக்கிறோம்ல, உள்ள எந்த மாற்றம் வர, என்ஜின் மாறிடுமா, வெளியே தட்டினா மாறுமா, இல்லை கியர் பாக்ஸ் ஒன்றும் மாறாது. ஆனால் நமக்கு என்னென்ன இருக்குது? நசுங்காம அலுங்காம குலுங்காம இருக்குன்னு பார்ப்போம்ல. பரலோகத்துக்கு போகிற என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம எதை பார்ப்போம்? அந்த மேலானதை தேடுவாங்க. சரியா? 7 கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ திருப்பி சுட்டி காட்டுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையின் 6 அடையாளங்களை சொன்னேன் முதல்ல உங்களுக்கு. ஒன்று நாம் கர்த்தருடைய சேனை. 2வது நாம் யாரு? கர்த்தருக்குள் வாழ்கின்ற மரம். 3வது என்ன? கர்த்தர் மேல் கட்டப்படுகிற மாளிகை. 4வது என்ன? அவரோடு நடக்கின்ற பரதேசிகள். 5வது ஒரு புனித பயணம் மேற்கொள்றவங்க. 5வது என்ன? அவருடைய மாணவர்கள், அவர்களால் கற்றுக் கொடுக்கப்படுகிறவர்கள். 6வதாக அவருக்காக பெருகுகிறவர்கள், அவருடைய நதி. சரியா? நிறைய உதாரணங்கள் பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த 6 அடிப்படைகளை கொண்டு நிறைய கருத்துக்களை பார்க்க முடியும். நமக்கு நேரம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா நீங்களும் நானும் இன்றைக்கு பரலோகத்து நோக்கி போயிட்டு இருக்க கூட்டம்.
இன்றைக்கி சென்னை மாத்திரமில்லை, உலகம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனைகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எது நோக்கி நடத்தப்படுறாங்கன்னா உலகத்தை நோக்கியே நடத்தப்படுறாங்க. கர்த்தர் வழியை போக்குவார், கர்த்தர் பணப்பிரச்சனை நீக்குவார், கர்த்தர் ஆவிக்குரிய விடுதலை கொடுப்பார், சரீரத்தில் வியாதியை போக்குவார், குடும்பத்தில் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் நம்ம எதை தவறி விடுகிறோம்? இந்த இம்மைக்குரிய காரியங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்கு மேலே ஒன்று இருக்குங்கிறது நிறைய பேருக்கு மறந்தே போச்சு. நிறைய பேருக்கு மறந்து விட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தை பற்றியே பேசி கற்றுக்கணும், இது கொடுப்பார், அது எல்லாம் உண்மை, எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? பெட்டர், மேலானது ஒன்று இருக்குது. 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருப்போமானால் எல்லா மனுஷரும் நம்ம யாரா பரிதபிக்கப்படத்தக்கோன்னு போட்டிருப்பாருங்களேன். நாம் பரிதபிக்கப்படுற கூட்டம் அல்ல, பரலோகத்தை நோக்கி போகிற கூட்டம். நாம் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் யாரு? பரலோகத்தை நோக்கி போகிற ஒரு மேன்மையான ஆவிக்குரிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். சரியா? இதுக்கு என்ன வேண்டும்? 7 கருத்துக்களை சுட்டி காட்டியிருக்கிறேன், திரும்ப சொல்லுகிறேன். முதலாவது என்ன வேண்டும்? அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க, நீங்கள் இங்கே இருப்பது தற்காலிகம் அல்ல. இட் இஸ் an ஆக்சிடென்ட், இட் இஸ் an இன்சிடென்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய முன் தீர்மானம் நீங்கள் இருக்கிறீங்க, தற்செயலாக அங்கே வரல. இப்போ இன்றைக்கி அருமையான 4 சகோதரிகள் எழும்பி நின்னாங்க. அவங்க நினைக்கலாம் ஒருவேளை சிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் வைகோஸ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்களே ஒரு மீட்டிங். ஏற்றவன அயலகத்தான், சரியா? ஆனால் ஐகோஸ்னு ஒன்று இருக்குது கிரேக்கில், அது சொந்த வீடுன்னு அர்த்தம். ஐகோஸ் என்றால் நம்ம வீடு, அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீடு, சரியா? ஹலோ, நம்ம வீடு சரியாக இருக்கணும், அப்புறம் தான் பக்கத்து வீடு போக முடியும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, எங்கே ஒரு ரூத் அக்கா இருக்குது, அப்புறம் ரூபன் அண்ணா இருக்கார், சரியா? வீட்டில் 2 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கடிப்பாங்கள்ல அப்பப்போ. கடிக்கலைன்னா அது குடும்பமாங்க. என்ன செய்யணும்? அப்பப்போ கடிக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா இருக்கும், அதுதான் குடும்பம். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூபன் அண்ணன் பலான்னு ஒரு கடி கடிச்சாலும் வச்சிங்களேன், இந்த ரூக்கு தக்கா என்ன பண்ணுறதுங்களா, ஏற்ற வீட்டு ருக்குமணியை காட்ட போகும். போயிட்டு என்ன பண்ணணும், இவெல்லாம் மனுஷனா, இவன் இப்படி பேசிட்டான், எங்கள் அம்மா அப்படி பேசுகிறாங்க, தாத்தா அப்படி பேச சொல்லி புலம்பும் தெரியுங்களா? புலம்பிட்டு வந்த உடனே கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் தானே. அப்போ ரூபன் அண்ணன் மாத்திரம் என்ன வருஷக்கணக்கில் கோபமாக இருப்பார், வள்ளுன்னு பிடுங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ணா தெரியுங்களா, இந்த அம்மா பக்கத்து வீட்டு போயிட்டு வரல, இவர் கூல் டவுன் ஆகிட்டு இருப்பார். உடனே செல்லம், சாரி நான் தெரியாமல் திட்டேன், போயா உனக்கு இதே தான் பொழைப்பு போ அப்படி சொன்னால் கூட கையில் காலில் விழுந்து முழங்கால் முட்டி போட்டு ஏதாவது பண்ணி சமாளிச்சிருவார்ல. உடனே சொல்லுவார், வா அப்படி வெளியே போகலாம். எங்கே போகலாம்? அப்படியே நம்ம பாடிக்கிட்ட போகலாம், அங்கே சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே கூட்டிருப்போம். என்ன பண்ணுற, உனக்கு சாரியாக வாங்கி உன் தலையில் கொட்டிடுறேன். உன்னை ரூத்தக்கா அப்படி ஜில்லுன்னு ஆகிடும் பாருங்களேன். ஒரு சாரிக்கு இந்த ஆள்கிட்ட தலைகளை நிற்கணும், இவன் தலைவில் கொட்டுறேன்னு சொல்கிறான். என்ன பண்ண கிளம்பிடு தெரியுங்களா? ரூத்தக்காவும் ரூபனும் வெளியே கிளம்பும்போது அந்த ருக்குமணியக்கா பார்க்கும்ல, ஜென்மங்க சொரணை கட்டுது, இப்போ நம்ம புலம்பிட்டு போச்சு, பையப்போ பாரு ஈனி இழிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்புறம் எப்படிங்க வைகோஸ் போவீங்க? ஐகோஸ் சரியாக இருந்தாலும் வைகோஸ் சரியாக வரும், சரியா? அயலகத்தார் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அதுதான் நம்முடைய உத்தரவாதம். முதல்ல என்ன செய்யணும்? இந்த ஐகோஸ் என்பதுக்கு கிரேக்க வார்த்தையில் 1 குடும்பம், 2வது வீடு. வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் ஒரே வார்த்தை தான். ஐகோஸ் என்றால் 1 பில்டிங், 2வது அதுக்குள் வாழ்றான் தெரியுங்களா, அந்த குடும்பத்துக்கும் பேர் ஐகோஸ் தான். மிக அற்புதமான வார்த்தைகள், சரியா? அதனால் என்ன வேண்டும்? முதல்ல உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, சரியா? இந்த அழைப்பு இன்னைக்கு அநேகருக்கு தெரியாமலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ரட்சிக்கப்படுகிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் ஒருவனை ரட்சிக்கிறார் என்றால் அவங்களை கொடுத்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான்னு சொன்னால் அவன் சும்மா பிறக்கலை. என்ன பண்ணுறான்? அவன் ஒரு நோக்கத்தோடு தான் உலகத்தில் தேவனால் உருவாக்கப்படுகிறான். இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியாது? எதுக்காக நாம் பிறந்தோன்னு தெரியாது. பாட்டு பாடுவாங்களே, நான் ஏன் பிறந்தேன் தெரியல, அப்புறம் ஏன்டா பிறந்து தொலைச்ச அப்படி கேட்கணும்ல அவன்கிட்ட. இங்கே பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் பாம்பேயில் ஒருத்தர் ஒரு கிறுக்கு மாதிரி வளர்னார். யாராவது படிச்சிங்களா? அவருக்கு பேர் டேனியல். பிரைஸ் தி லார்ட். அவர் யார்? அவர் கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணுறான்னா, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் உழைக்க மாட்டேன். ஏன்டான்னு கேட்டால், நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறேன். என்ன கேஸ் போட்டிருக்காருன்னா, என்னை கேட்காம எங்கள் அப்பா அம்மா என்ன பெற்றுட்டாங்க. எதுக்குடா கேஸ் போடுறேன்னா, என்ன கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா பெற்றுட்டாங்க. நானா கேட்டேன், அவங்க தானே பெற்றாங்க, அவங்க தான் எனக்கு சாப்பாடு போடணும், அவங்க தான் எனக்கு குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா நான் வேலை செய்ய மாட்டேன், ஏன்னா என்ன கேட்கல.
இந்த கிறுக்கனை என்ன சொல்றது பாருங்களேன். இவன் வேற கிறிஸ்தவன் வேற. அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை கேட்டு பெறன்னு சொன்னார் இல்லையா, எப்படி கேட்கணும்னு சொன்னார்னா நான் கேட்குறேன் அவர்கிட்ட. நீ தான் பிறக்கவே இல்லையே, நீ தான் உருவாகவே இல்லையே, அப்புறம் எப்படிடா உன்னை கேட்க முடியும்? கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஏன் வந்தேன்னே தெரியாமல் அனைகள் வாழ்கிறார்கள். அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவ்வளவுதான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தாயும் தகப்பனும் நினைத்தால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது, கர்த்தர் கொடுத்தால்தான். கர்த்தர் தாயின் கருவில் ஒரு குழந்தையை வைத்தால்தான். அப்படின்னா God has got a special purpose regarding every child. ஒவ்வொரு குழந்தை பூமியில் பிறக்கும் போது என்ன இருக்குது, அவர்களுக்கு குறித்து ஒரு நோக்கம் இருக்குல்ல. மத்தேயு 18:10 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவர்களுக்கு உரிய தூதர்கள் என் பரமபிதாவை தரிசிக்கிறார்களேன்னு போட்டிருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். யூதர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஒரு குழந்தையை கத்த உலகத்தை பிறப்பிக்கிறார்னா என்ன பண்ணுவாரா, அவனுக்கு ஒரு தூதனை உருவாக்குகிறார். ஆனால் தான் கேத்தலிக்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கார்டியன் ஏஞ்சல் படம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. என்னன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி மரத்தில் ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கோம், அதில் 2-3 பலகைகள் இல்லாமல் உடஞ்சிருக்கும், கீழே ஒரு ஆறு ஓடும், 2 குழந்தைங்க என்ன பண்ணும், அதை பார்க்காம கூலாக அப்படி வருவாங்க. பின்னாடி ஒருத்தர் பெரிய சிறகு வச்சுட்டு தெரியுங்களா? யார் சொன்னாங்களோ ஏஞ்சலுக்கு சிறகு இருக்குன்னு சொன்னாங்களோ தெரியல. இவன் கரெக்டாக எல்லா படத்துலையும் ஏஞ்சலுக்கு என்ன போடுறாங்க, நம்ம கிறிஸ்மஸுக்கு அந்த பிள்ளைங்களை வச்சு கொண்டாடினாலும் ஏஞ்சலுக்கு என்ன பண்ணுறோம்? சரி போகட்டும். அவருக்கு பேர் கார்டியன் ஏஞ்சல். ஏன்னா அந்த மத்திய 18:10 பேஸ் பண்ணி தான் அவங்க அதை வச்சிருக்காங்க. ஒரு பிறக்கின்ற ஒரு குழந்தைக்கு என்ன இருக்குது, ஒரு தூதன் கொடுக்கப்படுகிறான் அவங்கள காப்பதற்காக. இது யூதனுடைய நம்பிக்கை. அதை பேஸ் பண்ணி கேத்தலிக்ஸ் நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எபிரேயர் 1:14 பார்த்தீங்கன்னா தூதர்களை பற்றி போகிறது. இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி தேவன் கொடுக்கின்ற ஆவிகள் போட்டிருக்கு. ஏஞ்சல் யாரு அப்படின்னா, உலகத்து மனிதனுக்கு அல்லது யூதனுக்கு அல்லது கத்தோலிக்க சபைக்கு என்ன இருக்குது, பிறந்தால் தேவதூதன். நமக்கு அப்படி இல்லை, மறுபடியும் பிறந்தால் தேவதூதன். அப்படின்னா நீங்கள் நான் எப்போ மறுபடியும் குழந்தைகளாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிறக்கிறோமோ அப்போ நமக்கு எனக்கு God is assigning an angel. ஒரு தேவதூதனை உங்களுக்காக எனக்கு கட்டளையிடுகிறார். யோசித்து பாருங்க, ஒரு தேவதூதனை உங்களுக்கு எனக்கு கட்டளையிடும் போது நமக்கு கொடுத்த ஒரு நோக்கம் இருக்குமா, இருக்காதா? ஒரு தேவதூதனே கர்த்தர் நமக்காக கொடுக்கிறார். எனக்கு நமக்கு பணிவிடை செய்வதற்கும் போட்டிருக்கு. இவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக அனுப்பப்படுகின்ற பணிவிடை ஆவிகள் போட்டிருக்குது எபிரேயர் 1:14. அப்படியானால் பிறக்கும்போது தூதன் என்று மற்றவங்க நம்பிக்கை, நமக்கு அந்த நம்பிக்கை வேறு என்ன சொல்லுது, மறுபடியும் பிறக்கும்போது ஒரு தூதன். இந்த காலைவேளை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பை நீங்கள் என்னைக்கு உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்களோ, நான் சொன்னேன் முதல்ல, அநேகர் பிறக்கிறாங்க கர்த்தருக்குள்ள, சபையில் அநேக ஆண்டுகள் இருக்கிறாங்க, ஆனால் எதற்காக கர்த்தர் அழைத்தான்னு தெரியாமலே வாழ்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு எப்படி பரலோகத்தில் தேவதூதனுக்கு வேலை இல்லாத ஒரு தூதன் கூட இருக்க முடியாது. பரலோகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாமல் உட்கார்ந்து யாரையும் சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் என்ன இருக்கு, எத்தனை கோடி தூதனை எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. அதே போல சபைக்குள் வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. சபைக்குள் வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வந்து கர்த்தருக்கு ஒரு அழைப்பு இருக்குது, ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. நாம் என்ன பண்றோம், அது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்களேன், அது தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உடனே கவனிங்க, ஆண்டவர் இயேசு உலகத்துக்குள் வரும்போது அவர் மற்ற குழந்தைலாம் அழுதுட்டு வரும், ஆனால் இவர் பேசிட்டே வந்திருக்காரு. இவர் ஹலோ, மற்ற குழந்தைலாம் உலகத்து பிறந்த அழுன்னு சொல்றாங்கல்ல, அழுது தானே. பிறந்த குழந்தை அழணும், இல்லைன்னா மற்றவங்களாம் அழுவாங்க. சரியா? பிறந்த குழந்தை அழுதாதான் மற்றவங்களாம் சிரிப்பான். அது உலகத்தினுடைய இயல்பு. பாருங்களேன், ஒன்று அழுது எல்லாரும் ஈன்னு சிரிக்கிறானுங்க. சரியா? இது உலகத்தினுடைய இயல்பு தான். ஆனால் பிறந்த குழந்தை அழலன்னு வச்சுங்களேன், எல்லாவனும் ஒப்பாரி வைப்பான் கூட உட்காந்து. சரியா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நானும் உலகத்தில் கொண்டு வரப்படுறோம்னா, உங்களுக்கு நான் சொன்ன இயேசு வரும்போது பேசிக்கிட்டே வரார் இல்லையா? எபிரேயர் 10:5-6-7 பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். தேவனே, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி உமக்கு பிரியம் அல்லவென்று சொன்னீர். இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், என்னை குறித்த புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறதே. அப்ப இயேசு உலகத்துக்குள்ள வரும்போதே அவருக்கு தெரியும் எதுக்காக வரோன்னு தெரியும்ல. அதுதானே அந்த வசனம். ஆனால் கெத்செமனேல ஜெபம் பண்றாரு பாருங்களேன்.
பிதாவே உமக்கு சித்தமானால் இது விலகட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம். உலகத்தில் வரும்போதே சிலுவை தான் அவருக்கு கொடுத்த நோக்கம். அதான் சொல்லிட்டு வர்றாரு, எதுக்கு எனக்கு உடம்பு உருவாக்குனீங்க, சிலுவையில் இது அறையப்படுவதற்குன்னு தானே சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னா இயேசு உலகத்தில் வரும்போது அவருக்கு தெரியும் எதற்காக இந்த உலகத்துக்குள்ள வரோம். தெரிந்த சித்தம், அந்த தெரிந்த சித்தத்தை உறுதிப்படுத்துறதுக்கு கெத்செமனேல இயேசு ஜெபம் பண்றாரு. வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியா உள்ள அளவுக்கு தெரிந்த சித்தத்துக்கே இவ்வளவு ஜெபம்னா நமக்கு நம்ம பற்றி தெரியாதுல்ல. அழைப்பை தெரிந்தவரே அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணி சித்தத்தை தெரிந்து கொண்டார் என்றால், அழைப்பை தெரியாத நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ண பாருங்க. வீடுக்காக எவ்வளவோ புலம்பி ஜெபம் பண்றோம், பிள்ளைகளுக்காக எவ்வளவோ ஒப்பாரி வைக்கிறோம். யோசித்து பாருங்க, பணத்துக்காக என்னைக்காவது அழைப்புக்காக ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் என்ன பிறக்க வச்சிங்க, எதுக்கு ஆண்டவரை சபையில் கொண்டு சேர்த்தீங்க, சபையில் ஒரு அங்கமாக என்ன மாற்றினீங்களே, உங்கள் சரீரத்தின் ஒரு உறுப்பாக என்ன மாற்றினீங்களே, எதுக்கு ஆண்டவரை என்னைக்காக கேட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். 2 பேதுரு 1 10 11 வசனங்களை பார்த்தீங்கன்னா, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தினா என்ன ஆகும் தெரியுங்களா? பரலோகத்துக்குள்ள போகிறது எளிதாக இருக்கும் போட்டிருக்கு. பரலோகத்துக்குள்ள போவதற்கு என்ன வேண்டுமா? உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வது என்ன பண்ணும், உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருந்தல். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை, தடைக்கு விட மாட்டோம். எனக்கு ஏன் ஆவிக்கிற வாழ்க்கையில் அநேக தடங்கல்கள் வருகிறது, ஏன் தவறி கீழே விழுறோம் தெரியுங்களா? We don't know what's our calling. எதுக்காக அப்பா என்ன அழைச்சிருக்காங்க? அது திரும்ப சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் என்னைக்கு வந்தீங்களோ, you are called by God. அப்படி அழைக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு என்ன இருக்குது? எலெக்ஷன் அண்ட் காலிங். தெரிந்து கொண்டார், அப்புறம் அழைத்தார். இப்போ கர்த்தருடைய சபைக்குள்ள நீங்கள் நான் இருக்கிறோம் என்றால், பரலோகத்திற்கு போகிறவன் என்றால் முதல்ல என்ன தெரியணும்? என்னுடைய அழைப்பு என்ன? நான் உங்களுக்கு சொன்னேனே, 34 ஆண்டுகள் ஒரு சபையில் இருக்கிறேன், ஆனால் நான் விசுவாசி. ஏன் தெரியுங்களா? என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும். என்னுடைய அழைப்பு தெரியும். பாஸ்டரில் போய் இடிக்கிறது இல்லை, ஊழியத்தில் போய் குழப்பத்தை உண்டாக்குறது இல்லை. ஏன்னா ஐ நோ மை காலிங். என்னுடைய அழைப்பு என்ன? ஜஸ்ட் அன் ஆர்டினரி பிலீவர். என்னுடைய அவன் பைபிள் டீச் பண்ணுறது, அவ்வளோதான் என்னுடைய வேலை. இதில் என்ன அடிக்கடி கேட்பாங்க, வெளியே போனால் கேட்பாங்க, உங்கள் சபை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. தாம்பரத்தில் இருக்குது. சபைக்கு பேர் என்ன? ஃபிலடெல்ஃபியா. எத்தனை வருஷம் பாஸ்டராக இருக்கீங்க? 34 வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன். அப்படி இறங்கி பார்ப்பாங்க. இவன் தேராத ஆளில், அவன் உருப்படாத ஆளில். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்தார்னு வச்சிங்களேன், அவர் ரிட்டையர் ஆகும்போது சொல்லுவாங்க 38 வருஷம் அவருக்கு சர்வீஸுங்க. சரியா? பார்த்தீங்கன்னா அவர் 20 வயசில் சேர்ந்துருப்பார், இப்போ 58 வயசு, 30 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. சில பார்த்தீங்கன்னா 20 சேர்ந்தா 38 வருஷம், சில பார்த்தீங்கன்னா 18 வயசுல உள்ள போயிடுவாங்க. 40 வருஷம் சர்வீஸ் ஒரு பெருமை. அது அந்த காலம். இந்த காலத்தில் 2 வருஷம் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா உருப்படாதவன்னு அர்த்தம். ஹலோ, அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும். மேலே 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 போனால் தான் பையன் திறமசாலியா. இப்போ 10 வருஷம் ஒரே இருக்கான்னா சீட்டை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காயா, உருப்படாத பயின்றோம். அன்னைக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். 34 வருஷம் ஒரு சபையில் விசுவாசின்னு என்ன எப்படி பார்ப்பான்னு தெரியுங்களா? இது தேராத மனுஷன் இருப்பான் போல இருக்குவேன். 34 வருஷம் விசுவாசி எவனாவது இருப்பானா? எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஆயிருக்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள். ஐ நோ மை காலிங். என் அழைப்பு எனக்கு தெரியும். கர்த்தர் எதற்காக அழைத்தார்? வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் என்னுடைய வேலையை தவிர சபையை ஆக்கிரமிப்பது என்னுடைய வேலை இல்லை. சபையில் அடங்கி இருப்பது என்னுடைய அழைப்பு. ஏன் தெரியுங்களா? நான் யாரு கேட்டாலும், எங்கள் பெரிய பாஸ்டர் இருந்தாங்க, இப்போ பாஸ்டரோட மகன் பாஸ்டராக இருக்காங்க. ஒரு நாளும் என்னால் அவங்களுக்கு இடரல் வருவதே இல்லை. இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்னா எங்கள் சர்ச்சில் 8:30 மணிக்கு காலையில் ஆராதனை ஆரம்பிக்கும். அங்கே எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனையில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் இன்னைக்கு ஆனாவது பேசுகிறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? என்னுடைய அழைப்பில் நான் உறுதியாக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு நான் எப்போதுமே இடரலாக இருப்பதில்லை. எனக்கு எங்கள் சபையில் என்ன போஸ்ட்னு சொன்னால் அட்வைசர் டு த பாஸ்டர். இப்போ இருக்க பாஸ்டருக்கு நான் யார்? அட்வைசரா. இது வரைக்கும் ஒரு நாள் அட்வைஸ் பண்ணதே இல்லை. பேர் தான் அட்வைசர். பாஸ்டர்கிட்ட போய் நான் அட்வைஸ் வாங்குவேனே தவிர அவன் கேட்பாங்க, ஆனால் இது ஒரு பிரச்சனை என்ன பண்ணலாங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்க. நான் யார் ஒரு ஊழியக்காரனை டைரக்ட் பண்ணுறதுக்கு? கர்த்தர், அவர் அளித்தவர் கர்த்தர், அவர் கிருபையை கொடுக்கிறார், அவர் பெரிய சபையை கொடுத்துருக்காரு, அவர் தானே நடத்தணும். நம்ம கொசு மூளையை வச்சுட்டு என்னத்துக்கு இல்லாததெல்லாம் போய் பேசுவானே. கவனித்துக் கொள்ளுங்கள். இது மிக மிக அவசியமானது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் உங்கள் அழைப்பு என்ன. அழைப்பு இல்லாத ஒருத்தர் கூட சபைக்குள் இருக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்ல போனால், இந்த குழந்தைகள் இருக்கு தெரியுங்களா, அது சபையில் உள்ள ஒரு மிஷினரி,
ஒரு நாளும் மறந்து போயிடாருங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தால் நீங்கள் தான் அந்த அலுவலகத்துக்கு மிஷனரி. நீங்கள் தான். நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பகுதியில் இருக்கீங்கன்னா அந்த பகுதிக்கு நீங்கள் தான். வெறும் ஜார்க்கண்டுக்கு போகணும், பீகாருக்கு போகணும் அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை வைக்கிற இடத்துல நீங்கள் தான் மிஷனரி. நான் அசோக் லைனில் ஒர்க் பண்ணும்போது 20 ஆண்டுகள் கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன், ஊழியம் செய்திருக்கிறேன். வெளியே இருந்து ஒரு ஊழியக்காரன் கம்பெனிக்குள்ளே வர முடியாது. ஆனால் நான் கம்பெனிக்குள்ளே ஊழியம் செய்கிறத யாரும் தடுக்க முடியாது. எனக்கு நான் அந்த கம்பெனியில் யூனிஃபார்மோடு இருக்கிறேனே. வெளியே இருந்து என்ன பண்ண முடியாது, ஒரு பாஸ்டர் யூனிஃபார்மோடு யாரும் உள்ளே வர முடியாது. ஆனால் 20 ஆண்டுகள் ஏன்னா கர்த்தர் என்ன அங்கே வைத்திருந்தார். நான் முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரயசிலேருந்து அநேகர் முழு நேரம் ஊழியத்து போயிட்டாங்க, மிஷினரிகளாக மாறினாங்க, பாஸ்டர்ஸாக மாறினாங்க. இன்றைக்கு சென்னையில் அநேக இடங்களில் பாஸ்டர்ஸ் சபைகள் நடத்துகிறாங்க. அப்படியானால் என்ன வேண்டும் தெரியுங்களா, உங்களுடைய அணைப்பு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரியாவிட்டால் திஸ் இஸ் த ஹை டைம், இதுதான் சரியான நேரம். ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக நீங்கள் என்ன அழைச்சிருக்கீங்க, இது அவசியம். ஆபிரகாம் சொன்னோமே, எங்கே போகிறது தெரியாமல் புறப்பட்டான்னு போட்டிருக்கு இல்லையா. ஒருவன் அவன் புறப்பட வேண்டுமானால், அவன் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு என்ன இருக்கணும், முதல்ல எங்கே போகிறேன்னு தெரியணும். கர்த்தர் கூப்பிடுறாரு, நீ வாப்பா, நான் உன்னை தேசத்துக்கு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொன்னார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவன் காரானூரில் குடியிருக்கும் முன்னமே அவன் மெசொப்பொத்தேமியா நாட்டில் குடியிருந்தான். மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா என்றார். கர்த்தர் என்ன பண்ணார், அவனை கூப்பிட்டார். அவரும் புறப்பட்டு வந்தார். சரியா? ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தீங்கன்னா, காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வா என்றால் அர்த்தம் என்ன? வா. போ என்றால் அர்த்தம் என்ன? உங்களை கேட்டேன் பாருங்க, என்ன மாதிரி விளக்கம் சொல்கிறான் பாருங்க. வான்னா வாவான், போனா போவான். இது என்னங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க. நான் வான்னா நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வான்னு அர்த்தம். நீ போனா தொலைஞ்சு போ, நான் வரமாட்டேன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆபிரகாமை அழைக்கும் போது நான் உனக்கு வா என்றால் அர்த்தம் என்ன? ஐ வில் கோ ஃபார்வர்ட். நான் முன்னாடி போகிறேன், என் பின்னாடி வா. போ என்றால் அர்த்தம் நான் வரமாட்டேன், நீ போய் தொலை. அவ்வளோதான். சரியா? அந்த அழைப்பை சரியாக புரிந்து கொள்ளாத போது வா போவா மாறிச்சில்ல, வா போவாக மாறுதில்ல. காரணம் என்ன? வா என்றால் நான் முன்னாடி போகிறேன், நீ என்னை பின்தொடர்ந்து வா. அதான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அது முதல் அழைப்பு. ஆனால் ஆதியாகமம் 12:1 பார்த்தீங்கன்னா, நீ இப்போ, அது 2வது அழைப்பு. எப்போது நீங்களும் நானும் கர்த்தருடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ளவில்லையோ, எப்போது நாம் கர்த்தருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படியவில்லையோ, ஏன்னா அதில் வா போவா மாறிடும். யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோனாட்ட பேசுவார். நீ நினிவே தேசத்துக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கின்னு சொல்லுவார். சரியா? அது முதல். ஆனால் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு சொல்றதை நீ அங்கே போய் பேசும்பார். முதல்ல என்ன இருந்தது? நீ பிரசங்கம் பண்ணு. அது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரீச்சிங். அவருக்கு என்ன இருக்குது? தேர் இஸ் எ லிபர்ட்டி ஃபார் ப்ரீச்சிங். என்ன பேசணும்? யோனா என்ன பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்திருக்கும். முதல்ல அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் தப்பி ஓடின போது கர்த்தர் காரை முறிக்க மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அழைப்பை மட்டுப்படுத்துகிறா பாருங்களேன். இனிமேல் உன்னை நம்ப முடியாது, நான் சொல்கிறத தான் நீ சொல்லணும். முதல்ல என்ன இருந்தது? ஃப்ரீடம் ஆஃப் ப்ரீச்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ப்ரீச்சிங். ஏன் தெரியுங்களா? அந்த அழைப்புக்கு சரியாக கீழ்ப்படியாத போது. இந்த காலையில் உங்களை கொண்டு சொல்லுகிறேன், உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. உங்களை கொண்டு செய்வதை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். கர்த்தரால் முடியும். கவனித்துக்கொள்ளுங்க. அவர் காட் இஸ் அன் ஏபிள் காட். அவர் காட் இஸ் அன் ஏபிள் காட். இப்போ காலையில் வரும்போது பார்த்தே வரும்போது ஒரு ஹோட்டலில், அதாவது ரெஸ்டாரண்ட்டில், லாட்ஜ் அது அதில் போட்டிருக்குது அவைலபிள், ரூம்ஸ் அவைலபிள்னு போடுவான் தெரியுங்களா? ஹலோ, ரூம்ஸ் அவைலபிள்னா ரூம் இங்கே இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த அவையல் காணாமல் போயிடுச்சு. அதில் என்ன இருக்குது? ரூம்ஸ் ஏபிளாம். அந்த அவையல் காணாமல் போயிடுச்சு. அங்கே என்ன இருக்குது? ஏபிள் மாத்திரம் இருக்குது. என்னடா ரூம் என்னைக்குடா ஏபிளாக மாறிச்சு? கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் காட் இஸ் அன் ஏபிள் காட். பட் ஆர் யூ அவைலபிள்? நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதிக்கிற தேவன் எதையும் பயன்படுத்த வல்லமுள்ளவர். ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு அவைலபிளாக இருந்தோன்னா கர்த்தர் கண்டிப்பாக இன்னும் மகிமையாக பயன்படுத்துவார்.
God is an able God, but the question is, are you available? இன்றைக்கு கர்த்தர் கிடைக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தும் இடத்துல நாம் இருக்கிறோமா? இது மிக அவசியமானது. ஆபிரகாமுக்கு என்ன தெரியாது? போகிற இடம் தெரியாது, போகிற நோக்கம் தெரியாது, போகிற பாதை தெரியாது, அவனுக்கு வழியில் என்ன திட்டம் வச்சிருக்காரு ஒன்றுமே தெரியாது. But he obeyed, but the partial obedience. அறகுறையான கீழ்ப்படிதல். என்ன வேண்டும்? முழுமையான கீழ்ப்படிதல். கர்த்தர் கடவுள் நடந்து வராரு. என்ன படகுகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அலறாங்க, கூப்பாடு போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இடத்துல ஆவேசம்னு அலறாங்களாம். அவர் தண்ணி மேலே நடந்து வராரு. இவங்க என்ன பண்ணாங்க? ஆவேசம்னு அலறாங்களாம். ஏப்பா, ஊரில் அவன் பேயெல்லாம் கடவுள்ன்றான், நீங்கள் கடவுளை போய் பேயின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்னையா பண்ணுறது? உங்களை நீ எதுக்கு தான் இயேசு பின்பற்றினாங்களோ தெரியல. அவரோட உண்டாங்க, அவரோட உறங்கினாங்க, அவரோட ஊழியம் பண்ணுறாங்க, உபதேசம் கேட்டாங்க, உடன் இருக்கான், எல்லாம் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறான்? கடவுள் நடந்து வர்றாரு, பேயின்னு கத்துறான் பாருங்களேன். அவன் பேயை கடவுள்னு கூப்பிட்டு உட்காந்துருக்கான். இவன் திருப்பி சொல்கிறான் பாருங்களேன். சரியா? ஏன் சொன்னார்? நான் தான் பயப்படாதீங்க. ஒன்று சொன்னார், லார்ட் இஃப் யூ கேன் வாக் ஆன் வாட்டர், நீங்கள் தண்ணி மேல் நடக்க முடியும்னா என்னையும் தண்ணி மேல் நடக்க வைக்க உங்களால் முடியும். காட் இஸ் an able God. ஏசு என்ன பண்ணார்? வான்னு சொன்னார்ல, சொன்னாரா? சொல்லலாமா? பரிசுத்த பேதுரு கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கன்னா நானும் நடந்து வர கட்டளையிடும். ஏசு வான்னு சொல்லலாமா? அவரெல்லாம் கேட்கணும், எங்களையே கேட்டு மிரட்டுறீங்க. யாரை கேட்கணும்? அவர் வான்னு சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திரம் மேல் நடக்கிறவன் போட்டிருக்குது. அவர் ஒருவரே. யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க தம்பி. யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும்? இந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் என்ன கேட்டிருக்க மாட்டாங்க? ஆண்டவர் நீர்னா நானும் வர கட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் தனிமேல் நடக்கணும். யோசித்து பாருங்க, மோசே கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, யாத்திராவும் 33ஆம் அதிகாரத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணுமே. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து தொலைச்சிடுவேன். ஆனாலும் சரி இப்போ கேட்டு தொலைச்சிட்டேன். ஆனால் என்ன பண்ணு, கண்மலை மேலே நெல், நான் கடந்து போவேன், நீ கீழே குதிக்கணும், கீழே என்ன இருக்குது? ஒரு பிளவு இருக்குது, அதுக்குள்ளே நீ உட்காந்துருக்கணும், என் கையினால் அவனை மூடுவேன், அவன் கடந்து போவேன், கையை எடுப்பேன், பின்மகிமையை. எவ்வளவு மாற்றம் பாருங்களேன். ஏடா கூடமாக ஒரு ஜெபம் பண்ணி அவருக்கு எவ்வளோ குழப்பத்தை உண்டாக்கிட்டார் பாருங்களேன். கவனித்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுறது கிறுக்குத்தனமான ஜெபம். கர்த்தருக்கு என்னென்னா, இவனுக்கு காண்பித்தா செத்து போயிடுவான், ஆனால் கேட்டுட்டான், கொடுக்காமலும் இருக்க முடியாது. ஸோ காட் கோஸ் ஃபார் அன் ஆல்டர்னேட் மெத்தட். ஒரு மாற்று வழிக்கு போனார்ல. இப்போ ஏசுட்ட பேதுரு ஏடாகுடம் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஆண்டவர் நீரையானால் நாளும் ஒன்று ஏசு பண்ணோம், நடக்கக்கூடாதுடா, நான் தான் அப்படியே சொன்னார். அதுதான் புதிய ஏற்பாட்டு தேவனுடைய மகிமை. அதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் தயங்குகிறார். கேட்டு தொலைச்சிட்டான், கொடுக்கவும் வேணும், கொடுக்கவும் கூடாது, அது அவனுக்கு ஆபத்தை உண்டாக்கு. இதெல்லாம் கர்த்தர் ஒரு மாற்று வழியை உண்டாக்குறாரு. ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, எந்த தாட் இல்லாமல் ஜஸ்ட் கம் வா. பரிசுத்த பேர் போட்லேருந்து இறங்கி நடந்தார்ல, நடந்தாரா? எது மேலே நடந்தார்? ஹலோ, இப்போ சந்தேகம் வந்துச்சு. இப்போ கடல் மேலே தான் நடந்தார் இல்லையா? வார்த்தையின் மேலே நடந்தார். பேசலாம் வான்னார்ல, எது மேலே நடந்தார்? கடல் மேலே நடக்கலை, வார்த்தை வான்னு சொன்னார். இந்த வார்த்தை மேலே ரெய்னார்ட் போங்கே சென்னை வந்தார், ஞாபகம் இருக்கா? ரெய்னார்ட் போங்கே தெரியுமா? தெரியாதா? தெரியலன்னு ஒன்றும் பாவம் இல்லை. சரியா? எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்லை. சரியா? ஒரு சிறந்த தேவ மனிதன். அவர் சென்னைக்கு வந்தாங்க. வந்தபோது அவர் புரசோகத்தில் உள்ள ஏசிய சபையில் காலையில் ஊழியர்களுக்காக பேசினார். நாங்கள் போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பேதுரு வந்தார், ஏசு வான்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு நாங்கள் தானே கம். உடனே என்ன பண்ணாராம்? இவர் பீட்டர் வந்தாராம், போட்டில் வந்து கால் வச்சதில் கம் 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 அப்படி என்ன பண்ணாராம்? அந்த கம்மில் தான் நடந்தாராம். இதை பார்த்தப்பதான் சிங் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணார்? வா. அவர் கம் பண்ண உடனே இவர் டிரான்ஸ்லேட் வா. அவர் கம் வா கம் வா அப்படின்னு சொன்னார். வா. பேர் நடந்தானா தண்ணி மேலே வா வா வான்னு வார்த்தை மேலே நடந்தானா அவர். கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லா தானே தொடங்கினீங்க, தண்ணிக்குள்ளே போயிட்டீங்களே.
வார்த்தையில் தான் நடந்தீங்க, வா வா வாலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அழைத்தவரை பார்க்காம காற்றையும் கடலில் பார்த்தா கீழே போயிட்டீங்கல்ல. அநேகருடைய அழைப்பு என்ன தெரியுங்களா, நல்லா தான் தொடங்குறாங்க. இங்கே சொல்கிறாங்களே, a good beginning is half done. அப்படி சரியான தொடக்கம் பாடி, மீதி யார் உங்கள் தாத்தாவா செய்வார்? ஹலோ, தொடங்கினால் அது ஒழுங்காக போய் சேரணும்ல. என்ன பண்ணுறாரு அவர், தொடங்குவாரா ஆனால் முடிக்க மாட்டாரா? அப்படின்னா என்னதுக்கு தொடங்கினீங்க? நம்ம ஊரில் பாதி கிணறு தாண்டன்னு சொல்கிறான் தெரியுங்களா, ஒழுங்காக அந்த பக்கம் நின்று தொலை, இல்லைன்னா தாண்டினா மொத்தமாக தாண்டு. பாடி தாண்டேன்னா எதிர போய் இடித்து மூக்கு முகம் ஒன்றும் இருக்காது. கவனித்துக் கொள்ளுங்கள். அழைப்பில் விசேஷம் என்ன தெரியுங்களா, தொடங்குகிறார்கள் அநேகர், தொடர்வதில்லை. தொடங்கின அநேகர் இன்றைக்கு தொடர்வதில்லை. அழைப்புக்கு மிக முக்கியம் என்ன தெரியுங்களா, எடுத்து பாருங்களேன். ஓர்பாலும் கூட வந்தாங்கல்ல, ஓர்பாலும் வந்தாங்க, ரூத்தும் வந்தாங்க. ஆனால் 2 பேரும் கடைசி வரைக்கும் போய் சேரல. தொடங்குகிறார்கள். இன்றைக்கு அழைப்பு அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அதை தொடர்ந்து செய்வதில்லை. யாராவது என்ன பண்ணுவாங்க, அந்தம்மா நகோமி என்ன பண்ணிட்டு நல்லா தான் கூட்டிகிட்டு வந்தது, ஆனால் வழியில் வந்தோன்னு யோசிக்குது. அங்கேருந்து வரும்போது 3 ஆண்களை கூப்பிட்டு வந்தோம், இங்கேருந்து போகும்போது 3 பேரும் செத்து தொலைச்சிட்டானுங்க. இப்போ 2 பொம்பளைங்களை கூப்பிட்டு போகிறோம். அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க, மோவாபிய பெண்களை கூட்டிகிட்டு வந்த. மோவாபியை என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது, 10ஆம் தலைமுறையில் கூட என்றென்றைக்கு வரக்கூடாதுன்னு உபாகமம் சொல்லுது. அப்படின்னா விழுந்து போன ஒரு சமூகத்தை சேர்ந்த 2 பேரை கூப்பிட்டு போனால் அவங்க மடிப்பாங்களா? ஆரம்பத்தில் என்னவோ சந்தோஷமாக தான் கூப்பிட்டு வந்தா, ஆனால் வழியிலே போகையில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பெத்லகேமுக்கும் மோவாபுக்கும் வெறும் 30 மைல் தூரம் தான். பெத்லகேமுக்கும் மோவாவுக்கும் ஜஸ்ட் 30 மைல்ஸ். இங்கேருந்து புறப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் சொன்னேன் முதல்ல, ஒரு நாள் பயணம் பண்ணுறது 20 மைல். அப்படின்னா 1.5 நாளில் வந்துடலாம். அதாவது காலையில் மோவாபில் பொங்கலும் வடையும் சாப்பிட்டு கிளம்புனாங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் சாம்பார் சாதத்துக்கு பெத்லகேம் வந்துடலாம். சரியா, மத்தியானம் வந்து சேர்ந்துடலாம். அவ்வளவு கிட்ட இருக்கிற ஊர். அதுக்குள்ளே பாடி அந்த மாதிரி திரும்பி போயிடுச்சுல, ஓர்பால் போயிட்டுல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேலையை ஒன்று நமக்கு சுட்டி காட்டுகிறேன். யூதனுடைய பாரம்பரியம் ஒன்று அப்படி இருக்குது. நான் பொதுவாக பாரம்பரியத்தை நம்புவதில்லை, பிரசங்கிப்பதில்லை. ஆனால் இது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாச்சு ஒரு நாள் அது படித்த போது. ரூத்தும் நகோமியும் போனாங்க இல்லையா, இவ பாதியில் திரும்பி போயிட்டா. ஆனால் அவன் என்ன பண்ணா, உறுதியாக நின்று பெத்லகேம் வந்தாங்க தெரியுங்களா. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெத்லகேம் வந்தவள் ஆண்டவர் இயேசுவுக்கு பாட்டியாக மாறிட்டாள். சரியா? ஆனால் ஒரு நாள் வருகிறது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஏலா பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் ஒரு பக்கத்தில் தாவீது நிற்கிறான், எதிர் யார் நிற்கிறாங்க, கோலியாத்து நிற்கிறான். யூதனுடைய பாரம்பரியம் என்ன தெரியுங்களா, கோலியாத்து யாருன்னா ஓர்பாளுடைய பேரன்றாங்க. அவள் திரும்பி போய் ஒரு பெலிஸ்தியனை திருமணம் பண்ணாலும் அந்த சந்ததியில் வருகிறவன் தான் அந்த காத்தூரில் உள்ள ராட்சதனுங்க. அதில் ஒருத்தன் யார், கோலியாத்து. இது யூதனுடைய பாரம்பரியம். அது உண்மையான எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாரம்பரியம் சொல்லுது. 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தன் யார், இயேசுவுக்கு அடையாளமாக நிற்கிற தாவீது. இன்னொரு பக்கத்தில் பிசாசுக்கு அடையாளமாக நிற்கிற கோலியாத்து. இவன் ரூத்துக்கு பேரன்னா அவ யாரா, ஓர்பால் பேரனா. யோசித்து பாருங்க, இந்த அழைப்பை பாதியில் விட்டு திரும்பி போனா அது ஒருவேளை உண்மையாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்க. இந்த காலை வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு, அந்த அந்த மோட்சக்கரை போய் சேருகிற வரைக்கும் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நின்று விடக்கூடாது. அழைப்பை தெரிந்து கொண்டவர்கள் நிற்க மாட்டாங்க. ஏன் எனக்கு நின்றாங்க தெரியுங்களா, அழைப்பை பற்றி அவங்களுக்கு சரியா தெரியல. எதுக்காக அழைக்கப்பட்டேன் தெரியல. அழைக்கப்பட்டு தெரிந்திருந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் நிற்க மாட்டாங்க, தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படியானால் நீங்களும் நானும் பரலோகத்தை நோக்கி போகிற ஒரு கூட்டம் என்றால் முதல்ல என்ன தெரியணும், என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியணும். அழைப்பு தெரியாவிட்டால் மிக எளிமையானது, ஜெபம் பண்ணுங்க. எது வரைக்கும், அழைப்பை கத்த கொடுக்குற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் உன்னை கொடுத்து நான் நோக்கம் வைத்திருக்கிறேன், இதுதான் உன்னை கொடுத்து என்னுடைய திட்டம், இதுதான் நான் சபையில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிற வரைக்கும். சொன்னேனே, ஏசு ஜெபம் பண்ணா வேத ரத்தத்தின் பெருந்துளியா வருது இல்லை. எந்த அளவுக்கு போராடி ஜெபம் பண்ணிருப்பார் பாருங்க. தெரிந்த சித்தத்துக்கே இவ்வளவு ஜெபம் பண்ணா, தெரியாத சித்தத்துக்கு. இந்த காலையில் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். டு யூ நோ யுவர் காலிங்? உங்கள் அழைப்பு உங்களுக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் ஒன்றும் பாதகம் அல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் என் அழைப்பை நான் தெரிந்து கொள்வேன், என் அழைப்பை நான் உறுதிப்படுத்திக் கொள்வேன். 2 பேர் 1 பற்றி சொன்னேனே, அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, இடறி விழுவதில்லை. ஒரு நாள் நமக்கு ஸ்டம்பிளிங் கிடையாது.
இடறி விழுந்துட்டாரு, வந்தார், நல்லா தான் இருந்தார், அப்புறம் காணாமல் போயிட்டாரு. ஒரு நாளும் நடக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நானும் அழைப்பை தெரிந்தவர்கள். சொல்லப்போனால் அழைப்புக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிந்தவர்கள். இந்த அழைப்பில் நீங்கள் நானும் உறுதியாக நிற்கணும்னு சொன்னால் 2 வார்த்தைகள் முக்கியமானது. ஒன்று, லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ணுமா? தகப்பன், தாய், மனைவி, சகோதரன், சகோதரி, பிள்ளைகளே தன்னையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு போட்டிருக்கு. சரியா? லூக்கா 14:26 என்ன இருக்குது? ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர வேண்டுமானால் அவனுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆங்கிலத்தில் ஹேட் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஹேட் என்பதற்கு அர்த்தம் என்ன? லவ் லெஸ். அது மொத்தம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல. மிஸ்ஸியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால் லவ் லெஸ். கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, அப்பா அம்மாவை, அண்ணன் தம்பியெல்லாம் நேசிக்க வேண்டும். கர்த்தரை விட குறைந்த அன்பு. அதுதான் ஆரம்பம். ஆனால் லூக்கா 14:33 வெறுத்து விடாவிட்டால் இருக்கும் பாருங்க. தமிழில் வெறுத்ததை என்ன செய்யணுமா? 14:26 வெறுக்க வேண்டும், மிஸ்ஸியோ. ஆனால் லூக்கா 14:33 பார்த்தீங்கன்னா ஆப்போ டாசோமா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால் வெறுத்ததை விட வேண்டும். ஆங்கிலத்தை forsake. ஒன்று ஹேட், அடுத்தது forsake. முதல்ல குறைந்த அன்பு வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? ஒரு காலகட்டம் வரும்போது அந்த குறைந்த அன்பை எடுத்து விட்டு மொத்தமும் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். அழைப்பை பின்பற்றி போக வேண்டுமானால் இந்த 2 வார்த்தை அவசியம். ஒன்று வெறுக்காவிட்டால், அடுத்தது வெறுத்து விடாவிட்டால். இந்த 2ம் மிக மிக அவசியமானது. இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்த தேவ ஜனமே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் உலகத்தை நோக்கி போகிற ஆள் இல்லை, நாம் பரலோகத்தை நோக்கி போகிறோம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் இயேசு என்ற ஒரு தேவன் அங்கிருந்து வர இருக்கிறார். அவர் வரும்போது அவரை போல நாம் மாற இருக்கிறோம். அவரோட நித்தியமாக இருக்க போகிறோம். ஆனால் அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? ஒரு வெறுப்பு வேண்டும். அடுத்தது வெறுத்ததை விட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அழைப்பில் ஒரு நாள் ஸ்லிப் ஆகவே மாட்டீங்க. ஒரு நாள் உங்கள் அழைப்பில் நீங்கள் தவறி போக மாட்டீர்கள், நழுவி போக மாட்டீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். இன்னும் 6 சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? ஹோம்ஒர்க் பண்ணுவேன். உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. சரியா? ஸ்கூல்லையே நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், இதில் வேறு சர்ச்சில் ஹோம்ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அடுத்த நாள் ஜுரம் வரும். பார்த்தீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு எல்லாம் மூட்டை முடிச்சு வந்து தோளில் போட்ட பிறகு வயிற்று வலின்னு உடனே கீழே விழுறான். என்னடான்னு கேட்டால் ஹோம்ஒர்க் பண்ணல, போனால் அங்கே உட வாங்கணும். ஆனால் என்ன பண்ணுவோம்? இங்கே ஊரை ஏமாத்தலாம் பாருங்களேன். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே டீச்சர் இன்னைக்கு கேள்வி கேட்டால் நாளைக்கு ஸ்கூல் பக்கமே போக மாட்டோம். இதில் வேறு ஹோம்ஒர்க்கா? கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வளர வேண்டியவர்கள், நீங்கள் உன்னதத்திற்கு பயணம் பண்ண வேண்டியவங்க. அதனால் கவனித்துக் கொள்ளுங்கள். தசம்பாகம் கொடுக்குறோம்ல, தெரியாமல் தான் கேட்டேன்னா, தசம்பாகம் கொடுக்குறோம்ல, கர்த்தருக்கு மகிமை. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரம் கர்த்தர் கொடுத்தார்ல, தசம்பாகம் கொடுக்கணும்ல. அதில் குறைஞ்சது 2 மணி நேரம் 24 நிமிஷம் நீங்கள் நானும் கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்கணும். குறைந்தது 3 மணி நேரம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வெற்றி பெற்ற பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், தினகரன் தெரியும். கர்த்தர் அவங்கள மகிமையை பண்ணுறது காரணம் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு. எங்க வாரத்துக்கா வருஷத்துக்கான்னு கேட்காதீங்க. எவ்வளோ தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் இருந்தார், ஒரு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பைபிள் படிக்கிறவர். ஒரு நாளைக்கு 10 hours. ஆனால் தான் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களால உண்டாக்க முடிந்தது. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இடத்த ஃபில்லப் பண்ண யாருமே வரல. தினகரன் போல எத்தனை பேர் பண்ணாலும் அவர் இடம் தனி இடம் தான், அது இன்னும் வேக்கண்டாக தான் இருக்கும். அதே போல் துதி சங்கர் பார்த்துருப்பீங்க, எடுத்தாலும் துதியும்பார். பார்த்தீங்கன்னா அந்த இடம் இன்னும் வேக்கண்டாக தான் இருக்குது. கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்களெல்லாம் சும்மா இல்லை. எங்களுடைய பாஸ்கர் பாசுதாசன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பைபிள் படிப்பார். 6 மணி நேரம் பைபிள் படிப்பாங்க. அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் பண்ணியிருந்தேன். அப்போ யோசிப்பேன், அவங்க ஃபுல் டைமில் இருக்காங்க 6 மணி நேரம், நான் பார்ட் டைம்னா 3 மணி நேரமாக படிக்கணும்ல. ஹலோ, கண்ணில் மூடலாமா? ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அசையாமல் அப்படி உட்கார்ந்துருக்கீங்களே. கண்ணில் மூடுவோம்,
கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்களும் நானும் அவரோடு கூட நடக்க வேண்டியவர்கள். நான் சொன்னேன் முதல்ல, நீங்கள் நானும் தேவனுடைய இராணுவம் என்றால் மிக அவசியமானது. எதற்காக? அவரை பின்பற்றி போகிற கூட்டம், ஃபாலோ ஜீசஸ். இரண்டாவது, நீங்கள் நான் ஒரு மரம் என்றால் இன் ஜீசஸ். அடுத்தது, நீங்கள் கட்டிடம் என்றால் ஆன் ஜீசஸ். அடுத்தது, நீங்களும் நானும் ஒரு பரதேசி என்றால் வித் ஜீசஸ். அடுத்தது, நீங்கள் நான் ஒரு மாணவன் என்றால் பை ஜீசஸ். அடுத்தது, நீங்கள் பெருக வேண்டுமானால் ஃபார் ஜீசஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசுவை நோக்கியே பயணம் பண்ணோம். இந்த காலை வேளையில் ஆராதிக்க வந்திருக்கிற எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.